ஹலோ மை பர்பிள் ஸ்பீடா நான் உங்கள் பர்பிள் கூட எப்படி பேசுகிறேன். ஸோ வாங்கிற ஸ்ட்ரைட்டாக பாட்டுக்குள்ளே போயிடலாம். இது ஜிக்கு கஃபக் மாஃபியா கிங்ஸ் பார்ட் நம்பர் 28. ஓகேடா, போன பாட்டில் என்ன சொல்லியிருப்பேனா, இந்த மாதிரி ஜேகே வந்து உங்களை வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து உங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி எல்லாம் பண்ணியிருப்பான். அப்புறமா வந்து அவன் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் அவனை காணும். நீங்கள் அழுதுகிட்டு இருப்பீங்க, கீழே ஃப்ளோரில் அழுதுகிட்டு இருக்கும்போது நீங்கள் அழுதுகிட்டு தான் இருப்பீங்க, தூங்கக்கூட இல்லை. அவன் எந்திரிச்சு போகிற வரைக்கும் நீங்கள் வந்து அவனை கூட கண்டுக்காமல் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருப்பீங்க. அவன் எதுவுமே கண்டுக்காமல் போயிட்டான் காலையில். அதுக்கப்புறம் அவன் போன அப்புறம் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஏன் என் லைஃப்பில் மட்டும் இப்படி என் அப்பாவை என்கிட்டேருந்து பறிச்சு, எல்லாமே என்கிட்டேருந்து பறிச்சு, இப்போ எனக்குன்னு இருக்குது கருப்பு மட்டும் தான், அதையும் என்கிட்டேருந்து பறிச்சிட்டேன். இப்போது என் உயிர் மட்டும்தான் இருக்குது, அதையும் என்கிட்டேருந்து பறிக்க போறியா? ஏன் கடவுளே, ஒரு பொண்ணோட லைஃப்பில் இவ்வளோ கஷ்டம், அழுக, எப்போதுமே அழுதுகிட்டு தான் இருக்கேன். எனக்குமே நான் நிம்மதி சிரித்து பார்த்துருக்கீங்களா? அந்த சிரிப்பேன் எப்போயாவது ரேராக. அந்த சிரிப்பும் அவ்வளோ நேரத்துக்கு நீடிக்காது. அந்த நாள்லேயே ஏதாவது பிரச்சனை வரும். இந்த சைடே டைகர் வந்து மார்னிங்கே என்ன நடக்குதுங்க, எவனுமே அழகானோ அப்படி எங்கே போயிட்டாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஜங்குக்கும் ஜிமினும் ஹாலில் இருக்காங்க. டைகர் வந்து ஒட்டு கேட்குறான், அப்படியே ஒட்டும் பார்க்குறான். அந்த டைமில் ஜங்குக்கும் ஜிமினும் வந்து ரெண்டு பேரும் முக்கியமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜிமினும் ஜங்குக்கும் ஒன் சைடாக வந்து பார்த்துட்றாங்க டைகர் எல்லாம் ஒட்டு கேட்டுட்ருக்கான்ட்டு. அதுக்கு ஜங்குக்கு வந்து எதுவுமே சொல்லலை, கண்டுக்கலாம். அதே மாதிரி ஜிமினும் கண்டுக்கல. மச்சான் நிறைய வேலை இருக்குடா, நம்ம இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகணும், தெரியும்ல? தெரியும், எங்கே போகணுன்னு எனக்கு தெரியும், எங்கே போகணுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும், வாடா போகலாம். வேலை இருக்கா? வரேன். சரி, இந்த யானை கொண்டோம்ல, அவன் பாடி டிஸ்போஸ் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் மச்சான், டிஸ்போஸ் பண்ணிட்டேன். அதுக்கு ஒன்று ரிவார்ட் நம்ம வாங்குகிற மாதிரி இப்போ கூப்பிட்றாங்க நம்மளை. கூப்பிட்டாங்களா? தெரியும், ட்ரக் டீல் பெரிய ஆள், அவனுக்கு நிறைய இடத்துல லிங்க் இருக்குது, அவனை கொண்டுட்டோம். இப்போ அந்த ட்ரக் டீல் அஃபர்ட் ஆகணும்னு நம்மளை கூப்பிட்றானுங்க. ஆமாண்டா மச்சான், கூப்பிட்றானுங்க. சின்ன பசங்க என்னென்ன சொல்கிறானுங்க. சரி மச்சான், வா போகலாம் அப்படின்னு ரெண்டு பேர் பேசிட்டு காரில் போயிடுறானுங்க. இங்கே டைகர் பார்த்துட்டு, ட்ரக் டீலு யானா கொண்டுட்டாங்களா? யார் அவன்? அந்த காய் சொன்ன அந்த ட்ரக் பெரிய டீல்காரன் அவன். யோனை ஏன் இவங்க கொண்டாங்க? என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டைகர் கன்ஃபியூஷன்லேயே இருக்கா. இந்த சைடு நீங்கள் உங்கள் மிரரை பார்த்து உங்கள் பைட் மார்க்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அதெல்லாம் என்ன பண்ண போகிறோன்னே தெரியாமல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து தெரியாத மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. ஆயில் ஒரு மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணுறீங்க, தெரியக்கூடாது. டைகர் பார்த்தா அப்புறம் அவள் கஷ்டப்படுவா, ஏற்கனவே வந்து எனக்காக தான் இவ்வளோவும் பண்ணுறா, இதில் இன்னொரு வாரமாக நான் இருக்கேனே அப்படின்னு நினச்சிட்ருக்கா. இப்போ இது ஒன்று நடந்தோன்னே அவளுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. இது தெரிய வேணாம் அவளுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒயன் இவ்வளோ நேரம் பாத்ரூமில் என்ன பண்ணிகிட்ருக்க, வரியா இல்லையா? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன். டைகர் கொஞ்சம் வந்துடுறேன். ஏண்டி நீ இவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்க மாட்டியாடி? அதுக்குடி இவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கிறேன்? நான் எந்திரிக்கிறதே கரெக்டாக தான் எந்திரிக்கிறேன், நீ தான் என் இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து லேட்டாக எந்திரிச்சிட்ருக்கேன். சரி வெளிலவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து கதை ஓப்பன் பண்ணுறீங்க. டைகர் வந்து உங்களை வித்தியாசமாக பார்க்குறா. என்னடி உன்னை பார்க்கும்போதே எது வித்தியாசமாக இருக்குது? நைட்டு தூங்குனியா? தூங்குனேன். ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? ஒன்றும் இல்லடி, அப்பா. ஓ, அப்பா ஞாபகம் வந்துடுச்சா? கொல்லப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் தான், அட்ஜஸ்ட் பண்ணு. நான் அப்புறமா உன்னை வந்து எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிக்க வச்சிடுறேன். தப்பிக்க வைக்க போறியா? அப்போ நீ வர மாட்டியா?
இல்லை, உன்னை ஃபஸ்ட்டு தப்பிக்க வச்சுட்டு அப்புறமா வரலான்ருக்கு. எனக்கு வேலை இருக்குது என், அதனால தான். அப்படிப்பட்ட வேலையெல்லாம் வேணாம். நம்ம இங்கேருந்து எப்படியாவது போயிடலாம். என்னால் இங்கே இருக்க பிடிக்கல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒயன், ஏன் இப்படி சொல்கிற? ஆமாம், நான் தான் சொல்கிறேன், நம்ம போயிடலாம். சரி போயிடலாம், அதுக்கு பிளான் போடுறேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா ஜங்குக்கும் ஜிமினும் காரில் வந்துட்டுருக்காங்க. ஜங்குக்கு ரொம்ப சைலண்டாக இருக்கான். ஜிமின் கார் ஓட்டிகிட்டு இருக்கான். மச்சான், சொல்லு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லையே, நல்லா தான் இருக்கேன். ஓ, உனக்கு நேற்று வந்து அந்த டென்ஷனுக்கு நீ இப்படி இருக்கியா? சரக்கு தானே அடித்தேன். சரக்கு அடித்தா அடுத்த நாள் நீ நிம்மதியாகிடுவேடா. ஏன் இப்பயும் ஒரு மாதிரி இருக்க? தெரிலடா. உனக்கு என்னடா ஆச்சு? அந்த பொண்ணு மேலே உனக்கு வாய முடிச்சுமின், அதை பற்றி பேசாத. அவளாம் ஒரு ஆளே கிடையாது. அவள் ஒரு போவட்றா. அவளாம் ஒரு ஆளே கிடையாது. நம்ம காலில் எப்போதுமே விழுந்து கிடக்கிற ஒரு அடிமை. அவளை பற்றி பேசாத மச்சான். ஓகேடா, டாபிக் மாதிரியா? சரிடா. இங்கே போய் ரீச் ஆகிடுறாங்க. அவங்க 2 பேரும் என்ட்ரி கொடுக்குறதே வேறு லெவலாக இருக்குது. அங்கே இருக்கிறவங்களாம் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. எல்லோரும் காசிப்ஸ் பேசுகிறாங்க. இவன் தான்டா ஜங்குக், அவன் பக்கத்தில் வரவன் ஜிமின். இவங்க 2 பேரும் யங் கேங்ஸ்டர், 2 பேரும் நம்பர் 1 டாப்பில் இருக்கணுங்க. இவன் தான் அந்த யான்ற ட்ரக் டீலர் கொன்னான். நெல்லு ஜங்குக், ஜிமின் 2 பேரும் யான்ற இந்த பெரிய ட்ரக் டீலர் இருக்கிறவங்க பாய முட்டுறீங்களா? அவன் தான் மட்டும் அவனுக்கு அந்த பேச்சு மட்டும் வந்துடுது. அவன் கொன்னுட்டான், இவன் கொன்னுட்டான்ட்டு. ஜங்குக், நீ பண்ணுறது தப்பு. என்ன பண்ணியிருக்க? ட்ரக் டீல் எல்லாருக்கும் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும்ல. நீ பண்ண ஒரு தப்புனால இப்போ எங்களோட எல்லா ட்ரக்கும் சேல் ஆகாமல் ரொம்ப இதாக இருக்குது. யார் பாது பேசுகிறது? மிஸ்டர் ஜான், நீங்கள் சத்த அடக்குறீங்களா? உங்களோட ட்ரக் டீல், அதாவது நான் மாஃபியா கிங்ஸ், ஓகேவா? மாஃபியா கிட்ட பேசுகிற தகுதி உங்களுக்கு இல்லை. இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க. அப்படியே வருஷங்களுக்கெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணல, புரியுதா? அடக்கிட்டு இருக்கலாம். நான் பண்ணதுக்கெல்லாம் ரீசன் இருக்குது. அது யாருக்கும் தெரியணும், சொல்லணும் எனக்கு அவசியம் கிடையாது. ஜிமின் வந்து, டேய் அடங்குடா, என் மச்சானே நீ இது பண்ணுறியா? உனக்கு எவ்வளோ தைரியம்? 10 நிமிஷத்தில் உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். பார்த்திக்க, வேறு லெவலில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அவன் பண்ணுறதுக்கு ரீசன் இருக்குன்னு சொல்கிறான்ல, அப்புறம் ஏன்டா நொட்டிக்கிட்டே இருக்கான் அவனை? என்ன, இந்த ஜானை வேணால் அடைச்சிடலாம், ஆனால் வந்து மற்றவங்கள என்ன பண்ணுவேன்? நிறைய பேர் இருக்கானுங்க, உன்னை வந்து நினச்சா இப்போயே போட்டு தள்ளிட்டு போயிடுவாங்க. என்னது போட்டு தள்ளிட்டு போயிடுவானுங்களா? எங்கே வர சொல்லு பார்ப்போம். இந்த ஜிமின் ஜங்குக் இருக்கிற வரைக்கும் எவனாலையும் எந்த நேரத்தினாலும் தொட முடியாது எங்களை. 2 மாஃபியா கேங்ஸ் பி தேர், ஓகே? இந்த மாதிரி நீங்கள் டைலாக் மட்டும் தான் பேசுவீங்க, ஆனால் ஒன்றும் கிழிக்க மாட்டீங்க. 2 பேருக்கும் செம்மையாக கோவம் வருது. டேய், நான் ஏதாவது கேட்டுற போகிறேன், அமைதியாக இருந்துரு. என்ன ஓவராக பேசிகிட்டே போகிறேன்? ஜங்குக்கிட்டே உன் வாயெல்லாம் காட்டுறியா? அவ்வளோதான், போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை எடுக்கிறான். அதுக்கு மற்றவங்களாம் பயப்படுறாங்க. அவன் பெரிய ஆள், இவன் ஏன் வாய் கொடுத்துட்ருக்கான் அப்படின்ட்டு. டேய் வாய முடி ஜங்கு, பிரச்சனை வேணாம். ஏற்கனவே இந்த யானை கொன்னதுக்கு பிரச்சனை போயிட்டுருக்கு. நாங்கள் வந்து எதுவும் சொல்லலை, இவனையும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ஒன்றும் கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவர் என்ட்ரி கொடுக்குறாரு. அந்த ட்ரக் டீலரோட அசிஸ்டன்ட் லீடர் அவர் வராரு. அவர் பேர் வந்து யானன் வந்து வராரு. வந்தோடனே வந்து ஜங்குக்கையும் ஜிமினையும் பார்க்குறாரு. 2 பேரும் கொன்னுட்டிங்களா அவனை? என் பார்ட்னர் எப்படி தான் உங்களுக்கு கொல்ல மனசு வந்துச்சோ தெரில, ஏன் கொன்னீங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் ரீசன் இல்லாமல் நீங்கள் கொண்டிருக்க மாட்டீங்க. ஆமாம், கெத்து காட்டுவான் தான் யான், பட் நீங்கள் ஏன் அவங்கள கொன்னீங்கன்னு எனக்கு தெரில. எதுக்கு கொன்னீங்கன்னு நான் ரீசன் கேட்க போகிறதில்ல. எனக்கு இந்த ட்ரக்கு எல்லா இடத்துக்கும் சேரணும்.
அதுக்கு ஒரு வழி சொல்லு. அப்புறமா நாங்கள் வந்து உங்கக்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யான்சன் சொன்னான். அதுக்கு வந்து ஜிமின் வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது, நாங்கள் பார்த்துக்குறோம். அவனே கொன்னவங்க நாங்கள் அதுக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணியிருக்க மாட்டோமா? அவன் எங்களை வெறுப்பேற்றினான், அதுக்காக தான் நாங்கள் கொன்னோம். மற்றபடி நாங்கள் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஜங்குக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே பாரு, இந்த ட்ரக் எல்லா இடத்துக்கும் போய் சேரும், அதுக்கு நான் கேரண்டி. மற்றபடி உங்கள் வாய் எல்லாம் சுருட்டிக்கிட்டு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ஜங்குக்கு வாலாட்டுறவங்க பிடிக்காது, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து எதிர்த்து பேசினவன் பார்த்து முறைக்கிறான். சரி, எங்களுக்கு வந்து எங்கள் டீல் கரெக்டாக இருக்கணும், அது மாதிரி எல்லா இடத்துக்கும் சேரணும். என்னோடய ட்ராகன் ட்ரக்குன்னு ஒன்று இருக்குது, அதை நான் சேல் பண்ணுறேன். அந்த ட்ரக் எல்லா இடத்துக்கும் போகும், எல்லா இடத்துக்கும் போய் சேரும், அதை வாங்கிக்கோங்க அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். சரி, நீ சொல்கிற மாதிரி பண்ணலாம், ஆனால் வந்து எந்த பிரச்சனையும் இனிமேல் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை அதோட முடிக்கிறாங்க. இங்கே பார்த்தா நீங்கள் செம்மையாக உங்களுக்கு டயர்டாகிடுச்சு, ஏன்னா நேற்று பண்ண வேலையில் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, அதனாலே நீங்கள் போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பெட்டில் தூங்கிட்டீங்க. டைகர் வந்து உங்களை பார்த்துட்டு இவளுக்கு என்ன தான் ஆச்சு, ஒரு மார்க்கமாகவே இருக்காளே, சரி ரெஸ்ட் எடுக்கட்டும், அவளுக்கு உடம்பு ரொம்ப வலிக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. டைகர் வந்து தேடிக்கிட்டு தான் இருக்கா, ஃபைல் எங்கே இருக்கும் அந்த சாவி, ஒரு ரூம் சாவி தேடிக்கிட்டே இருக்கான். அப்புறமா இவனுங்க வந்துடுறானுங்க. வந்தோன்னே அடடே இவனுங்க வேறு வந்துட்டாங்களே, கடவுளே இப்போ நான் என்ன பண்ணுவேன், சரி அப்படின்னு டைகர் வந்து பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு வந்து மச்சான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு வரான். இங்கே வந்து டைகர் வந்து மேலே பார்த்துக்கிட்டு இருக்கா கீழே என்ன நடக்குதுன்னு. டக்குன்னு வந்து ஜிமின் வந்து டைகரை பார்த்துட்றான். அவன் வரான். அடடே இவனா, இந்த குட்டமாடி அதுக்கு மேலே வருது, ஐயோ என்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுவான், நேற்று வேறு ஏதோ நடந்துச்சு, அதை வச்சு ஏதாவது பேசுவான், இவன்கிட்ட சிக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறான். மேடம் டைகரு, ஐயோ கூப்பிட்றானே, திரும்ப வேணாம் போயிட்டு டைகர் அவன் பார்க்காத. அப்படியே வந்து ஜிமின் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். பிதுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏய் நில்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி டைகர் கையை பிடிச்சி நிற்க வைக்கிறான். என்ன உனக்கு என்ன வேணும்? நான் கேட்டுருவேன், கொடுத்துருவியா? நீ என்ன கேட்பேன்னு எனக்கு புரியலை, ஆனால் ஃபஸ்ட்டு என் கையை விடு அப்படின்னு சொல்லி கையை எடுத்துக்கிறான். இதில் மட்டும் உஷாராரு. அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். எதுக்கு நீ எப்படி பார்க்குற அப்படின்னு சொன்னேன். இல்லை இன்றைக்கி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு, அதான் பார்க்குறேன். வித்தியாசமா? இங்கே பாரு, உன் கண்ணை நோண்டி கையில் கொடுத்து விட்ருவேன், இந்த மாதிரி பார்த்துருக்காத. அடி வாங்கியும் கிஸ் அடிச்சும் உனக்கு இன்னும் அந்த திமிருத்தனம் போகவே இல்லைல்ல. இங்கே பாரு, அது ஒன்றும் கிஸ் கிடையாது சரியா, காரத்தை குறைக்க தேவையில்லாமல் பண்ண ஒரு வேலை, புரியுதா? அது கிஸ்ஸுன்னு நினச்சா அவ்வளோதான். அது கிஸ்ஸு தான், நான் கிஸ் வகையில் தான் எடுத்துப்பேன். இதோட 2வது கிஸ்ஸில் நம்மளுக்கு செருப்பு. ஃபஸ்ட்டு கிஸ்ஸு நீ என்ன பண்ண தெரியுமா? அது கிஸ்ஸே கிடையாதுல, நீ ஏன் சொல்லிட்ட உன் வாயில் கிஸ்ஸு தான்ட்டு. ஜிமின் வந்து டைகரை பிடிச்சி இடுப்பை பிடிச்சி இழுத்து ரொம்ப பக்கத்தில் வச்சுருக்கான். என்ன பண்ணுறேன்னு இல்லை, எனக்கு ஒரு மாதிரி மூடாக இருக்குது. இங்கே பாரு, பொறுக்கி மாதிரி பார்க்காத, ஏற்கனவே பொறுக்கிக்கிட்டு தானே இருக்கேன், ஏன் இப்படி பார்க்குறேன்? என்ன இப்படி பார்க்காத, முதல்ல என்னை ஃபஸ்ட்டு விட்டுட்டா ஜிமின். என்னடா நீ எவ்வளோ கூப்பிட்டதில்லடி, நீ மட்டும்தான் கூப்பிட்ற. திமிருத்தனம் எனக்கு ஏதோ பண்ணுது, என்னை அப்படியே இழுக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தம் ஃபிங்கர் எடுத்து டைகர் லிப்ஸில் வச்சுட்டு அது மாதிரி ரப் பண்ணுறான். முதல்ல கையெடு, கடிச்சிருவேன், கடிக்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். வனஜிமின் நீ இப்படிலாம் பண்ணாத, ஒரு மாதிரி பண்ணுற நீ
விடு ஜெமின், விடு. சடனாக ஜெமின் என்ன நினச்சானே தெரில, செம்மையாக கிஸ் அடிக்கிறான். டைகர் விடு விடுன்னு சொல்லாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறா. பட் அவளால் முடியல. அவன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிஸ் மாதிரி கொடுக்குறான். அது ரொம்ப டீப்பாக போகிறான். மெல்ட் ஆகிடுறா. டைகரால் முடியல, எதுவுமே சொல்ல மாட்றா. செம்மையாக 2 பேரும் அவள் கிஸ் பண்ணல, அவன் மட்டும்தான் ரொம்ப நல்லா டீப்பாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்.